சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் எங்களுக்காய் திறக்கிறவர். ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் நான் சுரண்டையிலேருந்து கிளம்பி வரேன். நேற்று 3 இடத்துல மீட்டிங் தான். 3 இடம் போயிட்டு மிட் நைட்டு தான் போய் சேர்ந்தேன். காலையிலே ஒரு தம்பி ஒரு பஸ் ரூட் வாங்குகிறோம், உங்கள் கையில் நீங்கள் வாங்கி தரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அங்கே போன இடத்துல ஒரு பெரிய குடும்பம், 4 பிரதர்ஸ் வாழ்கிற இடம், பல கோடிகளுக்கு அதிபதி. சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் 4 பேரும் பிரிஞ்சு மனஸ்தாபப்பட்டு இருந்த இடத்துக்கு நான் கடந்த இடத்துக்கு கொண்டு போனார். அவங்க மத்தியில் போய் நான் என்னுடைய சாட்சியை சொல்லி, இப்படி தான் வாழணும், இதுதான் வாழ்க்கை, நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை, வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் அறியாத குடும்பம். இந்த பெரியவர் கதறி கதறி அழுதார். என் கரங்களை பிடிச்சி ரொம்ப வேகமாக அழுதார். அழுதுன்னு காட்சியை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி தம்பி மாதிரிலாம் உருவாக்கினேன். ஒரு தம்பி மட்டும் சரியான பழக்க வழக்கம் இல்லாமல், சரியான நண்பர்கள் இல்லாமல் அழிஞ்சிட்டார். என் குடும்பமே அழிஞ்சு ரோட்டுக்கு வந்துட்டோம் ஐயா, என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப மனப்பாரமாக இருந்தது. அதை முடிச்சுட்டு கீழே சுரண்டையில் சரிச்சு இது மாதிரி ஷெட்டு ஒன்று போட்டிருக்கேன். ஷெட் அன்றைக்கி ஓப்பன். அது அயர்வாள் வந்து கூப்பிட்டு, ஐயா நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அது மத்தியானம் வச்சுருந்தேன், அங்கே அலைய முடியாதுங்க. 10 மணிக்கு திறந்துட்டு அங்கேயும் ஒரு சில வார்த்தையில் பேசிட்டு வரதான் இவ்வளோ நேரம் ஆச்சு. எங்கே நிற்க முடியல. ஆனால் நீங்கள் இவ்வளவு சூட்டுறான இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வீட்டில் உட்காந்தா கொஞ்சம் காலில் காற்று வந்திருக்கோம், நல்ல வசதியாக இருந்திருக்கும். இது அக்னி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கவே நினைக்காதீங்க. ஆனால் ஆண்டவர் பருவத்தில் உட்காந்துருக்கீங்க, தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கீங்க. மோசே உட்காந்துருந்தார்ல 40 நாள் 80 நாள் உட்காந்துருந்தார். ஒரு நாளைக்கு அவர் உட்கார்ந்த நேரம் 80 நாளைக்கு சேர்த்து 1960 மணி நேரம் உட்காந்துருக்கார். அவருடைய முகமெல்லாம் பார்த்துங்க, பிரகாசமாக இருந்தது. மோசடிய முகத்தை யாரும் பார்க்க முடியலை. வேதத்தில் வாசிக்கும் யோவான் யாத்திரா 33:11 வாசித்தீங்கன்னா, ஒரு சினைகளோட பேசுவதில் கர்த்தர் மோசடி முகமுகமாய் பேசினார். ஏன்னா அவர் ஆண்டவர் சமூகத்துக்கு காத்திருந்தனால தான். நீங்கள் வீட்டில் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பேச முடியாது. அவர் சமூகத்தில் வந்து நீ உட்கார்ந்துருக்கும்போது தான் முகத்தை ஆண்டவர் பார்ப்பார். முகத்தை பார்த்து எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கிருபை தந்து, ரொம்ப கஷ்டமாக நாங்கள் மேலே ஏற முடியாது. 8500 அடி உயரம் கடல் மட்டத்திலேருந்து 7.5 கிலோமீட்டர் தூரம் நடக்க முடியாது. பிரதர் மோகன்சியோட என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் அம்மா வேணாங்க இருக்கட்டுமான்னு கேட்டாங்க. என் மனைவி வந்துட்டா, வரவேன்னு வந்துட்டா. அதுக்கு ஒரு டாக்டர் பிள்ளை, வாலிப பிள்ளைய பிரதர் மோகன்சி ஒழுங்கு பண்ணி எப்படி கூட்டிகிட்டு வாமான்னு சொல்லி உட்காந்து போனோம். படி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் கொட்டகம் போகிற வழி பாதி தூரம்தான். அதுக்கு $30. $30ன்னா 27,000 அவர் நினைக்கேன். ஒரு கணக்கு இல்லை 2,700 நினைக்கேன். ஒரு டாலர் $88 90 $30 கணக்கு போடுறேன். கஷ்டம். ஆனால் அப்புறம் போனாலும் தேவ சமூகத்தை பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் எங்கள் மத்தியிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் எங்கள்
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உள்ளையான சேற்றினிலே தூக்கி எடுத்தவரே, உள்ளையான சேற்றினின்று என்னை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. சினாய் மலை என்பது சாதாரணமான இடம் இல்லை. ஆண்டவர் வாசம் பண்ணி இறங்கின இடம். அந்த இடத்துல தான் சொல்றான், பத்மோ தீவினிலே எங்காய் சாய்ந்திடவே, பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, எல்லையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, எல்லையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல தகப்பனே,
மத்தியான வேலைக்காக சமூகத்தின் நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் இப்போ நேரம் சமூகத்தில் உட்கார்ந்து போய் அறிந்திருக்கீங்கப்பா. இதுக்கேற்ற பிரதிபலனை கட்டளையிட்டு தாங்க. நேசிக்கிற பிள்ளைகள் எவ்வளவாய் ஆஸ்வதிக்க போகிறீர்கள் நாங்கள் அறியோம் சாமி. வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமற் போகட்டும். இந்த பிள்ளைகளை அபிஷேகித்து ஆஸ்வதித்து அனுப்புங்க. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அடையை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஏங்கிட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:15 வாசி பார்த்தீங்கன்னா, ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். ரொம்ப வேதனை. நேற்று நான் ஒரு பக்கத்து ஊர் போயிருந்தேன். எந்த ஊர் தம்பி? நேற்று ஊருக்கு போயிருந்தோம். நைட்டு கொங்கந்தாம்பாறை போயிருந்தோம். பிரமாண்டமான ஆலயம். கல் கொடுத்து கல் வந்து இறங்கியிருக்காங்க. ஒரு சிலுவை தியான கூட்டம் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க வெளியே கிரவுண்டில். அந்த குருவானவர் தேவ மனுஷன், ஒரு மோசே போல அமைதியான மனுஷன். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. எண்ணம் 12 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே ரெண்டு வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவனோட சொந்த உடன்பிறந்த சகோதரி மிரியாமும் ஆர்வமும் அவனுக்கு விரோதமாக பேசினாங்க. மோசே எங்கிட்ட தான் பேசினாரா? ஆண்டவர் எங்கிட்ட தான் மோசிட்ட தான் பேசினாரா? எங்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கும் தம்பிக்கு விரோதமாக அக்காலும் அண்ணனும் முறுமுறுத்தாங்க. ஏன்னா ஒரு அவன் தந்து தப்பும் பண்ணலை. ஆற்றில் அவனை எடுத்துகிட்டு வரா பார்வன் குமாரத்தி, நைலேருந்து எடுத்துகிட்டு வரா. தண்ணியில் எடுத்தேன்னு சொல்லி மோசேன்னு பேர் வைக்கா. அரண்மனையில் வளர்க்கப்படுதான். 40 வயசுக்கு அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சகல யுத்தங்களையும் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு வெறி உண்டு. தான் ஜனங்கள் தான் மக்கள் கூட எண்ணம் உண்டு. 40 வயசு ஆகும்போது ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வரான். அரண்மனை விட்டு வெளியே வரான். ஒரு எகிப்தியன் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைப்படுத்தி கொடுமையாக அடிக்கிறான். இந்த காட்சியை பார்க்கான். பாட்சி தாங்கினோட தாங்க முடியலை. அப்படியே அந்த நேரத்தில் எல்லாரும் பார்க்காம இருக்கணும்னு டெல்லி டக்குன்னு பார்த்து அந்த எகிப்தியனை கொண்டு மண்ணில் போட்டு மூடிட்டு தன் ஜனத்தை காப்பாற்றுறான். ஒரு தாகம், தன் ஜனத்து மேலே வந்த காரியம், தன் ஜனத்துக்காக இந்த பாடுபடுறோம் அவங்களுடைய எண்ணம். வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் அதே மாதிரி தன் ஜனத்தை பார்க்க வரான். அங்கே சில ஜனங்கள் 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள். இன்றைக்கி சபையில் சண்டை போடுறோம் மத்தியில். நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் டிசியா, நீ டிசியா, இதுதான் சண்டை போடுறான். ஆனால் உண்மையான வாழ்க்கை கிடையாது. ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்து கடவுள் சாட்சியாக வாழ்வான்னா சண்டை போட மாட்டான். அவன் ஆளட்டும், திருச்சபை நல்லா நடக்கட்டும், மக்களுக்கு நல்லா நடக்கட்டும், திருச்சபைக்காரன் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது உண்மையான ஆண்டவர் அறியாத வாழ்க்கை வாழுதுனால தான். அப்போ அவங்கள பார்த்து கேட்குறான், ஏன்டா இப்படி சண்டை போட்டீங்கன்னு கேட்கான். ஒருத்தன் சொல்கிறான், நேற்று இந்த ஈப்தனை கொண்டல நான் மறந்துட்டு நினைக்கியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுமோன்னு நினச்சி பயந்து ஓடிடுறான். ஆனால் காரணம் என்ன கேட்டால், அவன் 40 வருஷம் வாழும்போது அந்த தேசத்து பெண்ணை ஒன்று திருமணம் பண்ணியிருக்கான். அந்த பார்வன் குமாரத்தை அவனுக்கு திருமணம்லாம் பண்ணி வைக்கா. அங்கே குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது. குழந்தை குட்டிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு சீனா மேலே ஆண்டவர் அழைச்ச உடனே அவர் பார்த்து ஓடி ஆண்டவர் அழைப்புக்கு இணங்கி உடனே பேர் தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. அதையும் 12 வாசிக்கும் போது 1-2 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கார்ல, உன் தேசத்தை இணைத்து விட்டு நான் உனக்கு காட்ட தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் ஆண்டு சொல்கிறார்ல. ஆண்டவர் அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறான்ல. மோசே நேரத்தில் அவனை அந்த எத்தியோப்பிய தேசத்து பெண்ணை திருமணம் பண்ணி அந்த குழந்தை குட்டிலாம் போட்டுட்டு போயிடுறான். இதை மனசில் வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்கள்ல, நீ அந்த தப்பு பண்ணியே, நீ இந்த தப்பு பண்ணியே, இப்படி தான் நிறைய தப்பு பண்ணுறான். யோவான் 8 பாசின்னா ஒரு ஸ்திரியை, விபச்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை கைமொழியாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டணும், ஆண்டவரை குறை சொல்லணும். என்ன சொல்கிறான்னு பார்க்கறதுக்காக அந்த ஸ்திரியை கொண்டாந்து ஆண்டுட்டு விடுறாங்க. என்ன சொல்லி விடுறாங்க? விபச்சார சில கைமொழியாக பிடிக்கப்பட்டா மோசே இவரை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு சொல்கிறாரு, நீர் என்ன சொல்லின்னு கேட்காங்க.
பலமுறை கேட்காங்க, ஆண்டவர் ஒன்றும் பதிலே சொல்லலை. தரையில் உட்காந்து எழுதுறாரு. அதில் ஒருத்தன் கேட்குறான், நாங்கள் இவ்வளோ தூரம் சொன்னோமே கேட்கிறீரா, தரையில் தானே எழுதுறீருன்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்கிட்ட பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிடானார். கீழே பார்க்கான், அவன் பண்ண வேசித்தனம், அவன் பண்ண முள்ள மாதிரி தனம், அவ்வளோ பேரும் ஆண்டவர் எழுதுறாரு. இந்த காட்சியை பார்த்தோன்னே கல் அப்படியே போட்டு போயிடுறான். அவன் அவ்வளோ மறுபடியும் நிற்கா, அவன் அப்படியே அழுதுகிட்டே நிற்கா. ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன்னை ஞாந்திருக்கதில்லை, இனி பாவம் செய்யாத, இனிப்பு பாவம் செய்யாது. இதுதான் வாழ்க்கை. பரிசுத்தவான் யாரும் கிடையாது ஆண்டவரை தவிர. ஒருவேளை நீயும் நானும் நினைக்கலாம், பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி நினைக்கலாம். நான் என்ன அக்கிரமம் பண்ணேன், என்னை அநியாயம் பண்ண எனக்கு தான் தெரியும். என்னை வேசித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு இருதயத்தை தான் தெரியும். கடவுளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நன்மை சிறை சுற்றி தெரிந்தார். வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 8:46 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பாவம் ஒன்று யாரும் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். ஒரு அவதாரங்கள் கேட்கல, ஒரு மனுஷன் கேட்கல. ஆண்டவர் கேட்டார். காரணம் கேட்டால் பாவம் இல்லாத பரிசுத்தராய் வந்தார், பரிசுத்தரமாய் வாழ்ந்தார், எல்லா பாடலையும் ஏற்றுக்கொண்டார். வாழ்கிற வாழ்க்கையில் நன்மை சிறவை சுற்றி தெரிந்தார். திரளான ஜனங்களை கொண்டு மனது உருகினார். ஜனங்களை பார்த்து மன உருது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கான பரிதபிக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு அடுத்த பேர் வாழ்க்கை மட்டும் உண்டா? பரிதபிக்கிற வாழ்க்கை உண்டா? இன்னைக்கு கஞ்சியாட காட்டுறாங்க. தம்பி ஆர்டினேஷன் ஆச்சு வாங்கிட்டீங்களா கேட்டல, தரலையா, ஆள் பார்த்து ஏமாற்ற கொடுக்காங்க, எனக்கு எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்டார். ரொம்ப வேதனை. உண்மை பாருங்கள், ஊழியத்துக்கு உண்மையான ஆட்களை இல்லை. இதுதான் இவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தில் சூரியனே மறையாதான். ஏன் மறையாதுன்னா, இந்தியாவும் ஆண்டாங்க, அமெரிக்காவும் ஆண்டாங்க, எல்லாம் உலகம் முழுவதும் ஆண்டாங்க. அமெரிக்காவில் பகலாம், இந்தியாவில் இரவு. அப்போ சூரியன் மறையாது. எப்படி தரிசனத்தை வாழ்ந்தாங்கன்னா, முதலாவது பிறந்த குழந்தைய ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்களாம். முதலாவது பிறக்க குழந்தைய ஊழியத்துக்கு படைச்சிருவாங்களாம். ரெண்டாவது பிறக்க குழந்தைய இராணுவத்துக்கு கொடுத்துருவாங்களாம். அந்த நாடு என்னைக்கு அந்த தரிசனத்தை இழந்ததோ கஷ்டமாக போச்சு. இன்றைக்கி இந்த தேசம்தான் ஆலயங்கள் எல்லாம் பள்ளிவாசலாக மாறுது, ஆலயங்கள்லாம் கேளிக்கை கூத்துகளாக மாறுது, ஆலயங்களெல்லாம் இன்றைக்கி விக்கிரமான கோட்டையாக மாறிக்கிட்டு இருக்குது. காரணம் கேட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை இல்லை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை, கடவுளுக்கு பயப்படக்கூடிய மனுஷ வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை நீ வாழ்ந்து பாரு, குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். பணம் ஒரு நாள் ஒன்று காப்பாற்றாது. எத்தனை ஃப்ளாட் இருந்தவொன்னே ஆஸ்வதிக்க முடியாது, எத்தனை பணங்கள் இருந்தவொன்னே ஆஸ்வதிக்க முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னா, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா, சமாதான வாழ்க்கை வேணும்னா, ஆண்டவர் சொன்னார்ல, யோவான் 14 வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆண்டு சொன்னார்ல, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண ஆண்டு நமக்கு வச்சிருப்பார்ல. நேற்று மதிப்புக்குரிய சர்க்குண ஐயா நம்மளுக்கு டைசிலுக்குருவானவர் இருந்தார். ஒரு மனைவி இறந்துட்டாங்க. எனக்கு தகவல் கிடச்சுன்னா பார்க்கணும் எனக்கு ஆசை. ஏற்கனவே உங்களுக்கு டைலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெங்களூரில். எனக்கு அப்போவுமே உங்களுக்கு பெங்களூரில் பார்க்கணும் ஆசை. கடந்த வாரம் பெங்களூர் போயிருக்கும்போது நினச்சேன், மறந்துட்டேன், ஃபோன் பண்ண மறந்துட்டேன். ஆனால் ஆண்டு கேட்டேன், எப்படியா அந்த அம்மா பார்க்கணும், எனக்கு திடீர்னு இறந்துட்டாங்க. நேற்று அவங்கள போய் பார்த்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம், முகம் வந்து அவ்வளோ பிரகாசம். நிறைய பாடுகள் பட்டாங்க, நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க, கஷ்டப்பட்டு நிறைய கடவுளுக்கு வாழ்ந்துட்டாங்க. அவர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆண்டவர் எதுக்கு அந்த உலகத்தில் மனுஷனை அனுப்புனார், மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும், இதுதான் வாழ்க்கை சொல்லும்போது குருவான ஐயா அழுதுட்டார். ரொம்ப நேரம் அழுதுட்டார். 2 பாட்டு பாடினாங்க நின்று. பாட்டு எனக்கு ரொம்ப வாழ்க்கை, மனுஷன் வாழ்க்கை இதுதான். யாருக்கும் நிரந்தரமான உலகம் யாருக்கும் கிடையாது. கடந்து தான் போவோம். ஒரு நாளைக்கு நீங்களாலும் சரி நானும் சரி யாரும் கடந்து தான் போவோம். ஒருத்தரும் தப்ப முடியாது. மரணம், ஜட்ஜ்மெண்ட்டு, பரலோகமா, இதுதான் வாழ்க்கை. இதை மனசில் வைத்து நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டு கேட்பார், உனக்கு இத்தனை பாடுகளை பட்டேனே, உக்கா இத்தனை வேதனை பட்டேனே, நீ என்ன செய்தாய், எனக்கு என்ன செய்தாய்?
முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இந்த வேதனையெல்லாம் அந்த கல்லை பார்க்குறான். எங்கே கொல்கதா மலை 2 கள்ளத்தை ஒரு கல்லம் பார்க்குறான். ஒரு கல்லை என்ன சொல்கிறான், நீ பிதாவானா தேவனுடைய குமாரானா கீழே இறங்கி வா, எங்களையும் ரட்சித்துக்கோ, உன்னை ரட்சிக்கன்னு சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், அந்த கல்வால் காட்சியை பார்த்துட்டு நம்ம நியாயமாக தண்டிக்கப்படுறோம், இவர் பனியாக ஒன்று சொல்லலையேன்னு கேட்கான். சொல்லிட்டு அந்த காட்சியை பாருடாங்க, சிலுவை காட்சியை பாருங்க. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளோ சாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளோ சாமி, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம். அந்த காட்சியை பார்த்தான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்திருந்தார். ஆண்டவர் சொன்ன ராஜ்யம் வேண்டாண்டா, இன்னைக்கு என் கூட பரதேசிப்பான்னு சொன்னார். எந்த சீசனும் செய்யலை. பேதுரு எத்தனையோ வருஷம் 3 வருஷம் ஊழியத்தில் வாழ்ந்தார். சேவல் 2 தரம் கூறுறதுக்குள்ள 3 தரம் காட்டி கொடுத்தான். யூதாஸ் அவருடைய சாண்டான், அவருடைய வாழ்ந்தான், அவருடைய சுத்தினான், செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தான். 5 மீனை 5000 பேருக்கு போஷித்ததை பார்த்தான். 7 அப்பம் சில மீன்களை 4000 பேருக்கு பங்கிட்டதை பார்த்தான். காட்சியெல்லாம் பார்த்தான். லாசர் பெத்தனையாவுக்கு போகும்போது, லாசர் வீட்டுக்கு போகும்போது மார்த்தாளம் மரியாதை அழுகிறாங்கல்ல, நீ இங்கே இருந்திருப்பேனா என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஆவியில் களி கூர்ந்தது மாத்திரமல்ல, ஆவியில் கலங்கினார். வேதத்தில் வாசியம் இல்லை, யோவான் 11:35 வாசிக்கும் போது இயேசுவே கண்ணீர் விட்டார். அதை காட்சியெல்லாம் பார்த்தா. ஏன் இந்த மனுஷன் இப்படி கண்ணீர் விடுறான்னு கூட நினச்சி பார்த்துருப்பான். 38 வருஷமாக ஒருத்தர் பெதஸ்தா குளத்தை படுத்து கிடக்கான். இயேசுவின் ஆட்டு வாசனை இருக்க 5 மண்டபங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. இன்றைக்கி அந்த இடத்துல அந்த மண்டபம் இருக்குது. ஆலயம் கட்டப்பட்டது. அந்த மண்டபம் பார்வைக்காக வச்சுக்கப்பட்டிருக்காங்க. 38 வருஷம் மனுஷன் படுத்திருக்கான். அவன் எப்போ குளம் கலங்கும்னு பார்க்கான். குளம் கலங்கும்போது தேவதன் யாராவது ஒருத்தன் கலக்கும்போது யார் முதலாவது இறங்குறானோ அவன் எப்படிப்பட்ட நோயில் தான் சுகமாகிடுவான். இவனுக்கு இறங்க முடியலை. ஆண்டவர் இந்த 3 வருஷம் ஊழியத்தில் 33 வயசில் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னால் 4 வருஷத்துக்கு முன்னே அவங்க படுத்து கிடக்கான். சுகமாக விரும்புகிறான்னு கேட்காரு. அவன் சொல்ல, ஆண்டவர் என்ன சுகமாக தான் விரும்புகிறேன், நான் இறங்கல, யாராவது ஒருத்தன் குளத்தில் இறங்கிறான், எனக்கு முடியலையேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன் கூட என்ன செய்கிறான், வேதத்தில் வாசிக்கம் இல்லை, மத்தேயு 26:15 வாசினா நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கேன். என்ன கொடுக்கடான்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசு கொடுக்கேன்னா. வாழ்ந்து கடவுளை வாழ்ந்த மனுஷன் அவ்வளோ பரிதலமாக 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான். அந்த 30 வெள்ளிக்காசு அவனை வாழ வச்சுதா? தேவாலயத்தில் போய் விட்டுதான்ல. மத்தேயு 27:4 வாசிக்கும் போது வேதபாரம் பரிசேர் உட்காந்துருக்காங்க. அது சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனே அவனு சொல்கிறாங்க. அவெல்லாம் சொல்லாது, ஏன் பாடு இல்லை ஓம்பாடுறான்றாங்க. நீ ஆசைப்பட்ட காட்டி கொடுத்த, அவ்வளோதான், உன் வேலை முடிஞ்சு போச்சு போயிடுன்றாங்க. இன்னும் கொஞ்சம் நின்றும் அடித்து அனுப்பியிருப்பாங்க. யூதாஸ் அந்த கூட நாங்கள் நின்றுருப்பான்னா அடித்து அனுப்பியிருப்பாங்க. வேறு வழி இல்லை. தேவாலயத்தை காசை விட்டு எறிஞ்சி அவன் நிலமை பாருங்கள். ஒரு கிளியை போய் 4 கொண்டு செத்தான். இதுதான் வாழ்க்கை. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்வாயானா, பணத்துக்கு ஆசைப்பட்டு உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ மறுதலிப்பாயானா, ஆண்டவருக்காக சும்மா வேஷம் போட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லி வேஷம் போட்டு ஒரு பக்தி இல்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்து வாயானா, யூதாஸ் கதி தான். அவங்க நிலைமை பாருங்கள். மனைவி பிள்ளைகள் ரோட்டுக்கு வர முடியலையா,
வரலாறு சொல்லுது. காட்டி கொடுத்த பிள்ளை போகிறா, காட்டி கொடுத்த மனைவி போகிறாங்க, எல்லாரும் காரி துப்புறாங்க. அது மாத்திரமல்ல, எந்த நாளில் நான்கு கொண்டு செத்தானோ அதே நாளில் அந்த இடத்துல அலறலாம் சத்தம். ஐயோ ஐயோ, காட்டி கொடுத்தவனே என் ஆவி சாந்தி அடையலைன்னு சொல்லி வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கா. இதுதான் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் உண்மையான வாழ்க்கை நீ வாழவையானா உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். வேதத்தில் வாசியம் இல்லை. சங்கீதம் 128 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கும் பாக்கியவான், உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கணிதரும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் ஒளிவர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவா. கர்த்தர் சீயோனிலிருந்து ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தை காண்பாய். இதுதான் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பா. சில பேருக்கு உபவாசம் கொடுத்து வருவோம், எதுக்கு வரணும்னு தெரியாது. அப்போஸ்தலர் 12 வாசி பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா யாக்கோபை கொலை பண்ணிடுறான். எல்லாருக்கும் சந்தோஷமாக நினச்சி பேதுருவையும் பிடிச்சி கொலை பண்ணணும்னு நினைக்க ஆசைப்படுறான். பேதுருக்கு ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேதுருக்கு ஆண்டவர் ஜனங்களை ஸ்திரீலாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி மத்தியான வேலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஆண்டவர் இடத்துக்கு வராரு. கட்டுகளெல்லாம் எடுத்து போடுறாரு. எடுத்து போட்டு விலங்குகளெல்லாம் எடுத்து போட்டு வெளியே வரான். அரமனை கதவு தன்னாலே திறக்குது. எல்லாமே தன்னாலே திறக்குது. வெளியே போகிறான். ரோட்டுக்கு வந்து தெரியுது. அவனுடைய எண்ணங்கள், யூத ஜனங்களுடைய எண்ணங்கள் காண்டு என்னை விலைக்கு காத்தா நினச்சி சந்தோஷப்பட்டு ஜனங்கள் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போய் போகிறான். ஜனங்கள் சாப்பிடாம உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகிறான். போய் கதவு தட்டுறான். கதவு தட்டினா ரோதோன்னு ஒரு பெண் இருக்கா. வந்து எட்டி பார்த்து பேது வந்துட்டார். பேது நிற்காங்க. அவங்க நம்பலை. என்ன சொல்கிறாங்க? நீ பெதட்டுற, நீ பொய் சொல்கிற. இவங்க எதுக்கு போயிருக்காங்க? பேதுரு வெளியே வரும்போது ஜெபம் பண்ணதுக்கா, அதுக்காக ஜெபம் பண்ணி போயிருக்காங்க. ஜெபம் பண்ண போய் உட்காந்துருக்காங்க. இப்போ பெதட்டுற சொல்கிறாங்க. இவன் தட்டிக்கிட்டே இருக்கான். கதவு பார்த்தா பேதுரு நிற்கிறார். இன்றைக்கி அதே போல் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல் இருந்தாலும், எத்தனை வேதனை இருந்தாலும் ஆண்டவர் கட்டளையும் ஆண்டு மாட்டி போடுவார். எல்லாரும் எழுப்பலாமா? ஜெபம் பண்ணலாமா? நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? என் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுட்டோம் ஐயா. என் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டுட்டோம் ஐயா. +2 எவ்வளோ பிள்ளைகள் எழுதியிருக்காங்க. நம்ம பிள்ளைகள் எழுதியிருக்காங்க. நீட் எழுதியிருக்காங்க. அது பெற்றோர்கள் எவ்வளோ ஆசைப்படுவாங்க. என் பிள்ளை இது படிக்கணும், என் பிள்ளை இது வரணும்னு நினைக்க ஆசைப்படுவாங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடத்த முடியாது. ஆண்டோடைய தீர்மானம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை கணவர் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனை வேதனைகள் இருக்கலாம். ஆண்டவர் வேதனையை ஆண்டவர் மாற்றி போகிறார். உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வம், ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார், வேதனை பார்க்கிறார். நீ அழுது கொண்டிருக்கிற காட்சி ஆண்டவர் பார்க்கிறார். யாருக்கு தெரியும்? உன் நிலைமையை நினைச்சு நீ அழலாம். உலகை மற்றவங்கெல்லாம் உன்னை வெட்கப்படுத்தலாம், ஏளனமாக பேசலாம். ஆண்டவர் உன்னை அப்படி இல்லை. உன்னை உருவாக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். மனமாற மனுபுத்திரம் அல்ல, பொய் சொல்லும் தேவன மணிபுத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். உன் கண்ணீரை பார்க்கிறார். சரி, எத்தனையோ பலவீனங்கள் தாங்க முடியல, நடக்க முடியல, எழும்ப முடியல, முட்டு வலி, குறுக்கு வலி, எத்தனையோ வலி. இன்னைக்கு எத்தனையோ பெண்களுக்கு வியாதிகள் எத்தனையோ உண்டு. யூட்ரஸ் தகராறு, பிரஸ்ட் தகராறு, எத்தனையோ தகராறுகள். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா காரியமும் பார்க்கிறார். ரத்தம் மேல் தெளிக்கப்படுகிறது. அவருடைய ரத்தம் மேல் தெளிக்கப்பட போகிறது. ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, மத்தியான வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள்.
அநாதி தேவன் உட்பிரவேச வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த ஆலயத்துக்கு வைக்க கதவு நிலைகளுக்கு வருகிறோம் சாமி. ரத்தம் தெளிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது பிரகாசமடைய வெட்கப்பட்டு போகாதளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவதற்கு பலத்த கீழ் அடைகிறீர்கள். அவர் விசாரிக்கிறவனுடையார் கவலையெல்லாம் வைத்து வார்த்தையின்படி ஏற்ற காலத்தில் ஆலயம் பிரதிஷ்டாக்கப்பட்டு தேவ மகிமை இறங்க கிருபைத்தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நினை நாமத்தில் ஜெயங்கெடுக்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.